நேர்களை வணக்கம். நான் குமார். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம் சார். வணக்கம். சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கின்றன. இன்றைக்கு வன்னியரசு அவர்களும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பாக ஷாஜகான் அவர்களும் அமைச்சராக பங்கெடுத்துக் உள்ளனர். எப்படி பாக்குறீங்க? இது முதல்ல அவங்க 2 பேருமே வெளியில இருந்து ஆதரிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க திமுக கூட்டணியிலேயே தொடர்றோம், வெளியில இருந்து ஆதரிக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா விஜயை பொறுத்த மட்டும் அவர் என்ன முதல்ல நினைச்சாருன்னா, அந்த அதிமுக இருந்து பிரிந்து வந்த குழுக்களை நம்ம எப்படி அமைச்சரவையில சேர்த்துடலாம், சேர்த்தா அவங்க 25 பேர் ஆதரவு கிடைக்கும்னு ஒரு நினைச்சார். ஆனா அதுல ஒரு பிரச்சனை வந்துருது. என்னன்னா, எடப்பாடி ஸ்பீக்கர்ட்ட லெட்டர் கொடுத்துட்டாரு. அவங்க எல்லாம் விப்புப்படி கேட்கல, நான் சொன்னபடி நடக்கல, அதனால அவங்க பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு கொடுத்துட்டாரு. அந்த விஷயம் பெண்டிங்கா இருக்கு. அதே சமயம் வேலுமணி தரப்பும் எடப்பாடி மேல அவங்க தரப்பு எம்எல்ஏக்கள் மேல புகார் கொடுத்துருக்காங்க. அதுவும் பெண்டிங்கா இருக்கு. ஸோ ஸ்பீக்கர்ட்ட இந்த விஷயம் பெண்டிங்கா இருக்கு. அவர் நடவடிக்கை எடுத்தா அடுத்தது அது பாதகமா இருந்தா எடப்பாடி கோர்ட்டுக்கு போவாரு. பல சட்ட சிக்கல்கள் அதுல இருக்கிறதுனால நம்ம குதிரை பேரம் நடத்தினதா ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேல வரும் அப்படின்னு விஜய் யோசிச்சிருக்கலாம். இல்ல வேலுமணி போன்றவர்களை சேர்த்தா ஊழல் சக்தி அது மாதிரி விஷயங்கள் இவரே விமர்சனம் பண்ணியிருக்காரு, அது நம்ம மேல ஒரு விமர்சனமா வைக்கப்படும் அப்படின்னு அவரே யோசிச்சிருக்கலாம். அப்புறம் திருமாவளவனும் சிபிஎம்மும் சொல்லிட்டாங்க, நீங்க ஏடிஎம்கே சேர்த்தீங்கன்னா நாங்க விலகிடுவோம், நாங்க ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமும் விஜய் யோசிக்கிருக்கலாம். ஸோ நம்ம எதுக்கு அந்த வம்பு, நமக்கு எதுக்கு அவங்க இப்ப சேர்க்கணும், அவங்க அவங்க பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும், திருசங்கு சொர்க்கத்திலேயே இருக்கட்டும். இவங்க ஆதரவு எடுத்துட்டு நம்ம மதச்சார்பற்ற அணின்ற அதோட தலைமைக்கு நம்ம தான் தமிழ்நாட்டுல மதச்சார்பற்ற அணிக்கு தலைமை. திமுக அணிலேருந்து ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம மெயின்டைன் பண்ணா நமக்கு நல்லதுன்னு அந்த முடிவெடுத்து திருமாவளவனையும் ஐயுஎம்எல்லையும் உள்ள இழுத்துட்டாரு அமைச்சரவையில. ஏன்னா வெளியில இருந்து இவங்க இந்த மாதிரி ஊசலாட்டத்துல ஆதரிக்கிறது, பல இஷ்யூல இழுத்து பேசுறது, கருத்து சொல்றது போன்ற பல விஷயங்கள் நடக்கும்ன்றதுனால உள்ள இழுத்து போட்டா அவங்க பேச முடியாது. அமைச்சரவையோட கூட்டு பொறுப்புக்கு அவங்க ஆளாவாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் அதிகாரத்துல பங்கு பெறுவது என்பது அவங்களுடைய லட்சியமா இருக்கு, நோக்கமா இருக்கு. அதுக்கான வாய்ப்பு இப்ப கிடைச்சிருக்கு. அதையும் அவங்க விட விரும்பல. அதனால உள்ள போறது அது சரியான ஒரு அணுகுமுறை தான். ஏன்னா இந்த வாய்ப்பு அடுத்த தடவை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால அவங்க உள்ள போயிருக்காங்க. ஆனால் விஜய் ஒரு ஐடியாவோட இவங்களை உள்ள இழுத்து போட்டாரு, நிலைத்திறமை வேணும் அப்படின்னு இவங்களை உள்ள இழுத்து போட்டாரு. அவங்க நமக்கு நோக்கமே அதிகாரத்துல பங்கு பெறுறதுன்னு அவங்க உள்ள வராங்க. ஐயுஎம்எல்லும் திமுக விட்டு வெளியே வர மாட்டாங்கன்னு சொன்ன ஐயுஎம்எல்லும் பதவியில் டக்குனு உள்ள வர்றதை பாக்குறோம் நம்ம. இவங்க 2 பேருக்குமே ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஒரு தீவிரமான திடமான கொள்கைகள் உடையவர்கள். பல விஷயங்கள்ல பாஜக எதிர்ப்பு நிலையை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கிறவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கௌரவ கொலை போன்ற விஷயங்கள், அப்புறம் திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள்ல புதிய கல்விக் கொள்கை போன்ற பல விஷயங்கள்ல ஒரு திடமான ஒரு கொள்கையோட இருக்கிறவங்க விடுதலை சிறுத்தைகள். அதே மாதிரி ஐயுஎம்எலுக்கு ஆன்டி பிஜேபின்றது ஒரு முக்கியமான ஸ்டாண்டு. அதெல்லாம் எப்படி விஜய் அவருடைய அணுகுமுறை பாஜக நோக்கி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, உள்ள போயிட்டாங்க. அவருக்கு என்னன்னா நிலைத்திறமையை காமிக்கணும். அந்த அதிமுக குழுவை ஏத்துக்கிறது போல இவங்களை ஏத்துட்டா ஓரளவுக்கு திமுக கூட்டணியை உடைச்சா மாதிரி இருக்கும்னு ஒரு எண்ணம். ஸோ எல்லாமே சேர்ந்து ஒன்னா வரவே இவங்க அங்க போய் சேர்றது, விஜயோட எண்ணம் ஈடேறது எல்லாமே சரியா நடந்து போச்சு ஆக்சுவலா. இது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடஞ்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இதை வச்சு? கண்டிப்பா உடஞ்சிருச்சு சார். இதுல சந்தேகமே வேண்டாம். இதுல பூசி முழுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இது உடஞ்சிருத்தா. ஏன்னா இப்போ வெளியில இருந்து ஆதரிக்கும் போது திருமாவளவன் என்ன சொன்னாரு, நாங்க வெளியில இருந்து ஆதரிக்கிறோம், இன்னும் திமுக கூட்டணியிலேயே தொடர்றோம்னு சொன்னாரு. ஆனா இப்போ அது மாதிரி சொல்ல முடியாது. ஒன்ஸ் நீங்க அமைச்சரவைக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க திமுக கூட்டணியில தொடர்றதுலாம் சொல்றதெல்லாம் ஆனா அர்த்தம் இல்லாது, சொல்லவும் வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்க திமுக கூட்டணியில இருந்து இதை விலகிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி ஐயுஎம்மும் திமுக கூட்டணியில விலகிட்டாங்கன்னு தான் அர்த்தம். சிபிஐ வேணா சொல்லலாம், நாங்க வெளியில இருந்து ஆதரிக்கிறோம், திமுகவை நாங்க கூட்டணியில் இருக்கோம்னு சொல்ற அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதே சமயம் திருமாவளவனுக்கோ ஐயுஎம்எலுக்கோ இனிமேல் நாங்க திமுக கூட்டணியில கண்டினியூ ஆகும் சொல்றதுக்கான எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது, பேஸ் அடிப்படையும் கிடையாது ஆக்சுவலா. இப்போ இந்த கூட்டணி அப்படின்றது, அதாவது அமைச்சரவையில் பங்கெடுப்பது அப்படின்றது, இது அடுத்த கட்ட தேர்தல் கூட்டணிக்கு இது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? காங்கிரஸ் மாதிரி. காங்கிரஸ் இப்ப 29 வரையும் அக்ரிமெண்ட் போட்டாங்க தாவேக்காவோட. அவங்க இருக்கிறதுனால விடுதலை சிறுத்தைகளும் அவங்க கூடிய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐயுஎம்எல் பத்தி நமக்கு சொல்ல முடியாது. அவங்க 29 தேர்தல மாறினாலும் மாறலாம். அதுக்கு நடுவுல திருமாவளவனுக்கும் ஐயுஎம்எலுக்கும் நிறைய சோதனைகள்லாம் வரும். அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால பல சோதனைகள் வரும். ஏன்னா பதவி என்பது வெறும் மலர் கிரீடம் மட்டுமல்ல, அது ஒரு முள் கிரீடம் கூட. அதனால அது முள் கிரீடத்தையும் சேர்த்து தான் நீங்க பாக்குறீங்க. பாதகங்களும் உண்டு, சாதகங்களும் உண்டு. பலவிதமான விஷயங்கள் நாட்டுல நடக்கும். அதுல உங்க கருத்து ஒவ்வொரு விதமா இருக்கும். வேங்கை வேலு மாதிரி பல விஷயங்கள் நடக்கலாம், நடக்காதையும் இருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால கௌரவ கொலைகள் பலது நடக்கலாம், நடக்காத இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ அதுல எல்லாம் ஒவ்வொரு விதத்திலையும் திருமாவளவன் எந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாலும் வெளியில சொல்ல முடியாது. ஏன்னா அமைச்சரவையோட கூட்டு பொறுப்புல இருக்கார். அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்குது, அதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அவர் பேச வேண்டிய கட்டாயம் வரும். பேசினா பிரச்சனை வருமா, கூட்டணிக்குள்ள குழப்பம் வருமானு பல விஷயங்கள் இருக்கு.
விஜயை பொறுத்த மட்டும் இவங்க அதிகாரத்துல வந்துட்டாங்க, இவங்க இனிமே அதிகமா பேச முடியாது, நமக்குள்ளேயே நிலையான ஆதரவு கொடுப்பாங்கன்னு அந்த நம்பிக்கை இழுத்து போட்டுருக்காரு. அதிமுக குழுவோட அந்த எதிர்காலம் பத்தி ஒரு தெளிவான ஒரு முடிவு வர வரையும் இவங்களை வச்சுக்கலான்ற ஐடியால அவர் இருக்கலாம் ஒருவேளை. அந்த குழுவை பத்தின ஒரு தெளிவான விஷயம் வந்த உடனே அந்த குழு பிரிஞ்சு வந்தது கரெக்ட், அவங்க யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, சட்டப்படி அது சரி அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வர வரையும் இவங்களை வச்சு காலம் தள்ளலான்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்காரு. அதனால அது வரையும் அவரே கூட பாஜகவோட அணுகுமுறை அவர் வந்து இப்போ காங்கிரஸும் ஒரு அணியில் இருக்கிறதுனால டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கு சார். அதாவது இவங்க எல்லாருமே பாஜக எதிர்க்கிறவங்க. காங்கிரஸும் சரி, திருமாவும் சரி, ஐயுஎம்எலும் சரி, இவங்க எல்லாமே இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறவங்க. அப்போ பாஜகவுடைய பார்வை எப்படி இருக்கும் இந்த அரசாங்கத்தை பத்தி? நீங்க விஜய் எதிர்க்கிறார்களே அது வேற விஷயம். பாஜகவுடைய பார்வை எப்படி இருக்கும்? இது வந்து காங்கிரஸுக்கு லைஃப் கொடுக்குற ஒரு மந்திரி சபை, காங்கிரஸுக்கு வந்து தாவேக்கா லைஃப் கொடுத்துருக்கு, நம்மளை எதிர்க்கிறவங்களுக்கு விஜய் வந்து இடம் கொடுத்துருக்காரு, இவருக்கு எதுக்கு நம்ம ஃபண்ட்ஸை ரிலீஸ் பண்ணணும், திமுக கவர்மெண்ட் எப்படி அழ வச்சோமோ அதே மாதிரி இவங்களே அழ வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுத்தாங்கன்னா, அப்போ விஜய் என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க போறாரு? இணக்கமா போவாரா, அணுக்கமா போவாரா, இல்ல முறைச்சிப்பாரா, மோதல்ல ஈடுபடுவாரா தெரியாது. ஸோ அவருடைய பாஜக நோக்கி அவருடைய அணுகுமுறைன்றது இருக்குல்ல, அது வந்து எந்த அளவுக்கு இருக்கு, அதை எந்த அளவுக்கு இவங்க டாலரேட் பண்றாங்க, திருமாவளவனும் ஐயுஎம்எலும், அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். அதே சமயத்துல காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா பக்கத்து மாநிலங்களோட நமக்கு நதிநீர் பிரச்சனைகள் நிறைய இருக்கு, கர்நாடகா கேரளாவோட. அதுல அங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கு. அப்போ அதுல பிரச்சனைகள் வரப்போ ஜூன் 12 காவிரி திறக்கணும் சார், மேட்டூர் டேம் திறக்கணும். அதுல திறக்க முடியாட்டி அங்க இருக்கிற கர்நாடகா கவர்மெண்ட் தண்ணி விடலைன்னா இங்க இருக்கிற காங்கிரஸ் அமைச்சரவையில் இருக்கு. அப்ப என்ன ஆகுது ஆக்சுவலா? ஸோ அதுல பிரச்சனைகள் வருமா வராத காங்கிரஸோட? கர்நாடகா காங்கிரஸோட பிரச்சனை வந்து அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க? அப்ப கருத்து வேறுபாடுகள் வர்றது சகஜம் தான். அப்போ காங்கிரஸ் இருக்கிறதுனால அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஆனா காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, இன்டர்வியூ முன்னாடியே போய் அவர் ஏதாவது பாஜக பக்கம் அவர் சாஞ்சிர போறாரு விஜய்னு முன்னாடி போய் உள்ள உட்காந்துட்டாங்க. அதுவும் நல்ல, அவங்களை பொறுத்த மட்டும் அது நல்ல மூதம். ஆனா தாவேக்காவுடைய நடவடிக்கைகள் பாஜகவை பொறுத்த மட்டில் ஃபண்ட்ஸ் வாங்குறது போன்ற விஷயங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப கேரளா முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிறதுல விஜய் போய் கலந்துக்கல, நம்ம எதுக்கு போய் அந்த காங்கிரஸ் விழாவில் கலந்துக்கணும்னு பேசாம இருக்காரு. அதனால அவர் எந்தெந்த இடத்துல எப்படி முடிவு எடுப்பார் சொல்ல முடியாது. அதனால விஜயுடைய அணுகுமுறை தான் வந்து இந்த ரெண்டு கட்சிகளும் உறுதியா தொடருதா இல்லையா கூட்டணியில முடிவு பண்ணும். ஆக்சுவலா திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டாண்டு இதுல கடுமையா விமர்சிக்கப்படுது. கடந்த காலத்தில் விஜயை RSS பெற்றெடுத்த பிள்ளைன்னு திருமாவளவன் விமர்சிச்சிருந்தாரு, பாஜகவோட பி டீம் விமர்சிச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட கட்சியோட எப்படி இந்த மாதிரி அமைச்சரவையில பங்கெடுக்க முடியும் அப்படின்னு ஸ்டாண்ட் மீது விமர்சனம் வருது. எப்படி பாக்குறீங்க சார்? அவர் RSS பெற்றெடுத்த பிள்ளைன்னு விஜய் அவர் சொன்னது உண்மைதான் சார். பட் ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஏன்னா இவங்களும் போல அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அந்த எப்படி ஆதரவு பெறுவாங்க? அவங்க ஏடிஎம்கே சைடு போக வேண்டியிருக்கும் பெரும்பாலும். ஏடிஎம்கே அது பிரிந்து வந்த குழுவோ இல்ல பிரியாத குழுவோ எடப்பாடியோட பேச்சுவார்த்தை ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டியிருக்கும் தாவேக்கா. அப்படி எது பண்ணாலுமே அது பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடா, பாஜக கொலைப்புற வழியா இந்த கவர்மெண்ட்டை இன்ஃபுளுயன்ஸ் பண்ற விஷயமா இருக்கும். அதனால கவர்னர் ஆட்சி வரக்கூடாது அப்படின்னு ஆதரிச்சோன்றதை விட பாஜகவுடைய தாக்கம் வந்து தமிழ்நாடு தாவேக்கா மேல படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல கூட அவங்க ஆதரிச்சிருக்கலாம். ஆனா திமுகவோட 3 தேர்தல்களை வெற்றியை பார்த்துட்டு இந்த ஒரு தேர்தலில் தோல்வி அடைஞ்ச பிறகு விலகி போறது இருக்குல்ல, அது வந்து தர்மப்படி நியாயமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அரசியல்ல வந்து இதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. இதெல்லாம் வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அனுபவிச்சுக்கணும் தான். பதவி வருது உங்களை நோக்கி, அதை நீங்க அது உங்க நோக்கமாகவும் லட்சியமாகவும் இருக்கு. அப்ப நீங்க அதை அடைய வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுல நீங்க திமுக முதுகுல குத்திட்டோன்னு எமோஷனல் சென்டிமெண்ட்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் அரசியல் சகஜமாப்பான்னு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதான் நீங்க. அப்புறம் 29 தேர்தலில் என்ன மாதிரி நிலைமை இருக்கோ அதுக்கு ஏற்றபடி நீங்க கூட்டணியை கட்டமைச்சுக்கலாம். இல்ல உங்க விஜய் எப்படி நடந்துக்கிறாரோ அதை பொறுத்து நீங்க கூட்டணியில தொடரலாம், தொடராம இருக்கலாம். நாளைக்கு அரசியல் என்ன வேணா நடக்கும் சார். இன்னைக்கு உங்களுக்கு பதவி வந்திருக்கு, நீங்க அதை சேர்றீங்க, அதுக்கான வாய்ப்புகள் அடுத்தது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதனால அந்த அந்த விஷயத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. அது சரின்னு தான் நினைக்கிறேன். அதுக்காக திமுக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக வந்து 2 பேரும் வார்த்தை மோதல்களில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ராஜா வந்து ட்வீட் போட்டிருக்காரு, விடுதலை சிறுத்தைகளை வந்து கண்டிச்சும் முஸ்லீம் லீக்கை கண்டிச்சும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கு பாலாஜி எதிர்வினையாற்றிருக்காரு. இது தேவையில்லாத ஒரு விஷயங்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அவங்க போறாங்க. அரசியல்ல இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்கும் போது அனுபவிக்கிறாங்க. அப்புறம் அவங்களே போய் அவங்க பட்டு திருந்துற மாதிரி அங்க விஜய்கிட்ட போய் பட்டு திருந்துவாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வந்தாலும் வரலாம். அவங்க போட்டுமே முதல்ல போய் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய நோக்கம் வந்து அதிகாரத்தில் பங்கு பெறுவது, அது போறாங்க. ஐயுஎம்எல்லும் போயிருக்கு. அவங்க கேரளால ஏற்கனவே காங்கிரஸோட கவர்மெண்ட்ல இருக்காங்க ஐயுஎம்எல். அதனால இங்கேயும் காங்கிரஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு போறதுல பிரச்சனை இல்லை. அதனால திமுக இதை கண்டு ரொம்ப ஆத்திரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து ஆனா 3 தடவை வெற்றியை பார்த்த பிறகு ஒரு தடவை தோல்விக்கே தாங்க முடியாத ஓடுறாங்கன்ற ஒரு விஷயம் வந்து அது அந்த அடிக்கோட அது அப்படியே இருக்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஆக்சுவலா இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே வெளில ஓடுறாங்க அப்படின்றது அர்த்த குல தண்ணீர் பறவைகள்னு
குற்றவத்தின உடனே பரவ அடுத்த குளத்தை தேடி ஓடுறது மாதிரி தான் இந்த ஆக்சுவலா. இல்ல திருமாவளவனுடைய ஓட் பேங்க் எதுவும் பாதிக்கப்படுங்களா சார்? ஏன்னா கடந்த தேர்தலில் திருமாவளவனுடைய வாக்குகளும் நிறைய விஜய் பக்கம் போனதா சொல்லப்பட்டது. இப்ப அந்த வாக்குகளை பிரித்து எடுக்கக்கூடிய பணியில் திருமாவளவன் ஈடுபட வேண்டும் என கொள்கை ரீதியான வாக்குகள் அந்த இளைஞர்களை இது பண்ணணும். இப்ப அந்த பக்கமே இவரும் போய் இணைஞ்சிட்டாருன்னா இனி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விடாது. அந்த ஓட் பேங்க் அவர் எடுக்கணும்னா தாவேக்காவோட போய் சேர்ந்து எடுக்க முடியாது சார். தாவேக்காவோட போய் சேர்ந்தா அந்த ஓட் பேங்க் தாவேக்காட்ட தான் இருக்கும். அது இவர் போய் அங்க சேர்ந்தாருன்னா நாளைக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா எலெக்ஷன் நின்னா அந்த ஓட்டு வேணா இவருக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பர் ஆகலாமே தவிர அந்த தாவேக்காட்ட போன ஓட்டை ஒரு மீட்டெடுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அது ஒரு எலெக்ஷன்ஸ்ல நடக்காது. அது அடிமட்டத்தில் நீங்க மறுபடியும் ஒர்க் பண்ணி ஆகணும். அடிமட்டத்தில் ஒர்க் பண்ணி தான் நீங்க அந்த ஓட்டை நீங்க மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆக்சுவலா. அது எவ்வளவு தூரம் இவங்க ஒர்க் பண்ண போறாங்க? ஒருவேளை இவங்க நினைச்சிருக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் அதிகாரத்துல நம்ம இருந்து நம்ம அடிமட்டத்துல வேலை செய்யறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதன் மூலமாக நம்ம இழந்த ஓட் பேங்கை மீட்டெடுக்கலாம்னு நினைக்கலாம். ஆனா அது எவ்வளவு தூரம் சாத்தியன்றதை வர எலெக்ஷன்ல பார்க்கணும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், தாவேகா வெற்றி என்பது அது இந்த எலெக்ஷனை பொறுத்து மட்டும்தான் சார். விஜயோடைய ஒரு கவர்ச்சி அல்லது செல்வாக்கு, திமுக அதிமுக பிடிக்காத ஒரு மாற்றம் வேண்டும் போட்ட ஓட்டுகள், புதுசா வந்திருக்காரு ட்ரை பண்ணி பார்த்தா என்ன, நம்ம 50-60 வருஷமா அந்த திமுக அதிமுகவை பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாவது கிறிஸ்துவர்கள் ஒட்டுமொத்தமா ஒருமித்தமா ஓட்டு போட்டாங்க. முஸ்லீம்களும் பல பேர் இளைஞர்கள்லாம் ஓட்டு போட்டாங்க. எல்லாருமே ஒரு மாற்றம் வேணும், புதுசா வந்திருக்காரு ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னு ஓட்டு போட்டாங்க. எல்லாமே அப்படிதான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா இதே ஓட்டு அடுத்த தடவை விழுவான்றது சந்தேகம். ஏன்னா மாற்றத்துக்காக ஓட்டு போட்டவங்க மாற்றங்கள் நடக்கலைன்னா ஏமாற்றம் அடைவாங்க. ஏமாற்றம் அடைஞ்சா மறுதடவை ஓட்டு போட மாட்டாங்க, அடுத்த தடவை ஓட்டு போட மாட்டாங்க. அதனால அவர் சாதிச்சாதான், அவர் செயல்பாடுகள் மூலமாக மக்களை கவர்ந்தால், அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் அடுத்த தடவை மக்கள் ஓட்டு போடுவாங்க. இந்த ஒரு தடவை ஓட்டு போட்ட அதே காரணத்தினால அடுத்த தடவை ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு தடவை ஒன்று கொடுத்தோம் நீ பண்ணல அப்படின்ற இடத்துல தான் அடுத்த தடவை மக்கள் மூவ் பண்ணுவாங்களே தவிர அடுத்த தடவை இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அது மாதிரியான வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த தடவை அவர் பர்ஃபார்ம் பண்றதை பொறுத்து அடுத்த தடவை ஓட்டு வாங்கணும். அதனால இந்த விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு கூட எனக்கு தெரிஞ்சு அது அவர்கிட்டே போயிருக்கலாம். ஆனா சரியா அவர் பர்ஃபார்ம் பண்ணல வச்சுக்கோங்க, அடுத்த தடவை அவர்கிட்ட இருந்து நழுவி மறுபடியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு வரலாம். இவங்க எதிரணியில இருந்தா, தேர்தலும் போது இவங்க எதிரணியில இருக்காங்க, அங்க இருந்து பிரிஞ்சு வந்துட்டாங்க, எதிரணியில இருந்தா அவர் சரியா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா விஜய்க்கு எதிராக போற ஓட்டுகள், இவரோட ஓட்டுகள் இவருக்கே திரும்பி வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு யூகம் தான், இது நடக்குமான்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அது விஜயுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்கு. அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு, இதுவரையும் அவர் பர்ஃபார்ம் பண்ணது எப்படி இருக்கு, அவர் அமைச்சர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க, இதெல்லாம் பொறுத்துதான் அது இருக்கு ஆக்சுவலா. அவர் எப்படி வாக்குறுதிகளை நிறைவேற்றுறாரு, இதெல்லாம் பொறுத்துதான் இருக்கு ஆக்சுவலா. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த மாதிரி நகர்வுகள் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கல சார். ஆனா அவங்க இந்த தோல்வியை ஏதோ இன்ஸ்டாகிராம் மூலமா நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம், அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்றது அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. அது அறிவு சார்ந்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு திமுகல. அதாவது என்னன்னா, இன்ஸ்டாகிராம் மூலமா மட்டுமே ஒரு கட்சி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்ஸ்டாகிராமும் உதவி இருக்கும், அவ்வளவுதான். அது ஒரு காரணம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு காரணம் இருக்கு. மக்கள் திமுக அதிமுகன்னு பிடிக்காத மாற்றத்தை விரும்பி இருக்காங்க. விஜய் ஒரு பாப்புலரான செல்வாக்கு மிக்க, இதுவரையும் 3வது சக்தியா வந்தவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கினது இல்லை. மற்ற கட்சி வெற்றியை ஸ்பாயில் பண்ணுவாங்களே தாங்கள் அதிகமா வெற்றி பெற்றது கிடையாது. இங்க இவர் செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கிறதுனால, இளைஞர்களை ஒட்டுமொத்தமா கவர்ந்து இருக்கிறதுனால அதிகமா ஓட்டு வாங்கிட்டு திமுக அதிமுக பிடிக்காத ஓட்டையும் சேர்த்து வாங்கிட்டாரு, மாற்றம் வேணும் வேண்டி இருந்தவங்களோட ஓட்டையும் சேர்ந்து வாங்கிட்டாரு. அதுதான் பாயிண்ட். அதை விட்டுட்டு ஏதோ இன்ஸ்டாகிராம் மூலமா தான் இந்த வெற்றி வருது, இன்ஸ்டாகிராம் மூலமா சோசியல் மீடியா மூலமா விசில் சின்னத்தை வேணா மக்கள்கிட்ட எடுத்து போயிருக்கலாமே தவிர, கும்மிடிப்பூண்டியில இருக்கிற ஒரு சாதாரண 50 வயசு பாட்டி இன்ஸ்டாகிராம பார்த்தா ஓட்டு போடுறான். அவளுக்கு அவங்க பசங்க சொல்லியிருப்பாங்க, பாட்டி ஒரு தடவை சேஞ்ச் பண்ணி ஓட்டு பாரு, ஓட்டு போடலாமே, ஓட்டு போடுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால போடுவா. அடுத்த தடவை அந்த அம்மாவுக்கு எதுவும் கிடைக்கல வச்சுக்கோங்க, அந்த அம்மா விஜய்க்கு போடா, நீ போற தடவை நீ சொன்னதை போட்டேன்டா, இந்த தடவை போட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு பேரனுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு திமுக, இதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிலபோது ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு, அட்வர்சரிஸ் அஸ் அட்வான்டேஜஸ்னு. அதாவது எதிர்ப்புகளை ஆதரவா மாத்துறது, பாதகமான அம்சங்களை சாதகமா மாத்துறது, அதுதான் அட்வர்சரிஸ் அஸ் அட்வான்டேஜஸ். இப்போ உங்களுக்கு பாதகமான பல விஷயங்கள் நடக்குது திமுகவுக்கு, அதை எப்படி சாதகமா மாத்தலாம்? நம்ம தனிப்பட்ட முறையில தனித்து விடப்பட்டிருக்கோம், நம்ம கட்சியை வலுப்படுத்துவோம், நமக்கு 22% 28% ஓட்டுக்குள்ளதான் இருக்கு, நம்ம இதை ஒரு 4-5% இன்க்ரீஸ் பண்ணலாம், மக்களை பர்சனலா அணுகலாம், கட்சியில் அடிப்படையான மாற்றங்கள் பண்ணலாம், இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கலாம், இந்த குடும்ப ஆதிக்கம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைக்கலாம், இந்த மன்னராட்சி போல நடக்கிற மாவட்ட செயலாளர்களை மாற்றலாம், பல விஷயங்கள் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணி அடிப்படையா மாற்றி மக்களை நீங்க அணுகிறது மூலமா, இந்த ஆட்சியை ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் மூலமா நீங்க கொண்டு போன மக்கள்கிட்ட சோசியல் மீடியாவும் நீங்க சேர்த்து நல்லா பயன்படுத்தினால் உங்களுக்கான வாய்ப்புகள் வரும். உள்ளாட்சி தேர்தலில் நீங்க அதை பார்க்கலாம். அதனால இந்த தோல்வியை கண்டு தோண்டு விட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால்
இதுல இருந்து நீங்க எழுந்துக்கிறதுக்கு மன உறுதி வேணும் உங்களுக்கு. நீங்க நிறைய மாற்றங்களை செய்யணும். அது அது ஸ்டாலின் எந்த அளவுக்கு செய்ய போறாரு, உதயநிதி எந்த அளவுக்கு உழைக்க போறாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா திமுகல ஒரு பெரிய இந்த போபியா என்னன்னா, ஒரு மன அழுத்தம் என்னன்னா, இந்த சீனியரா இருக்கிறவங்கள கையே வைக்க மாட்டாங்க மேல. அவர் வயசாகி கிழவராகி போற வரையும் அவர் அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க அவரை. அதெல்லாம் மாற்றம் வந்து தான் சார் மாறாது. நீங்க வந்து அவர் 50 வருஷமா அவரே மாவட்ட செயலாளர், அவரே எல்லாம்னா சலிச்சு போகாத ஒருத்தனுக்கு வாழ்க்கை. அதனால இதெல்லாம் பல மாற்றங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அது திமுகல வந்து ஸ்டாலின் தான் செய்யணும் ஆக்சுவலா. அது இந்த வாட்டி அவர் செய்வாரா இல்லையான்றத பொறுத்து இருந்தா பாக்க. அவங்களுக்கு சீனியர் மேல கை வைக்கிறதுனால ஒரு மாதிரி பயம் வந்துருது, அலர்ஜி வந்துருது, கட்சி ஒண்ணும் இல்லாத போயிடுமோன்னு. தைரியமா பண்ணணும், எல்லாத்தையும் பல வேலைகளை தைரியமா பண்ணணும். ஒரு குழு எல்லாம் போட்டிருக்காங்களே சார், இந்த தோல்வி குறித்த ஆராய ஆஹ் நிறைய உடன்பிறப்பு அப்படின்ற வெப்சைட் எல்லாம் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க. அது ஏதாவது கை கொடுக்கும் சார்? அதெல்லாம் ஒரு 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 அளவுக்கு தான் சார் கை கொடுக்கும். உங்க தலைமை வந்து எப்படி செயல்படுது, எப்படி மக்களை அணுகுது, மக்கள் பிரச்சனைகளை எப்படி எடுத்துன்னு போறீங்க, அரசாங்கத்தை எப்படி நீங்க வந்து விமர்சிக்கிறீங்க, அதோட அதோட செயல்படாத தன்மையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போறீங்க, எத்தனை இடங்கள்ல நீங்க மக்களுக்காக இறங்கி போராடுறீங்க. விஜய் மக்களையே பார்க்காத ஓட்டு வாங்கிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமா, மக்களை பார்க்காத ஓட்டு வாங்கிட்டாருங்க. இந்த தடவை ஒரு தடவை ஓட்டு போட்டாங்க, ஒரு சேஞ்ச் வேணும்னு ஓட்டு போட்டாங்க. அடுத்த தடவை போட மாட்டாங்க. மக்களை பார்த்தாதாங்க ஓட்டு போடுவோம். அடுத்து போடுவாங்க. அடுத்த தடவை அவரே மக்களை பார்க்க வேண்டிய கட்டாயம் வரும் அவருக்கு. செயல்படலைன்னா ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க வந்து மக்களை பார்க்கறத விடாதீங்க. அல்டிமேட்டா மக்கள் தான் டிசைட் பண்றாங்க. மக்களுடைய தீர்ப்பை வந்து நம்ம கொச்சப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஒரு மாற்றத்துக்காக போட்டிருக்காங்க. பாருங்க எப்படி செயல்படுறாரு பாருங்க விஜய். அதுக்கப்புறம் விமர்சனம் செய்யுங்க. உங்களுக்கு நீங்க நிறைய வேலைகள் நல்ல வேலைகள்லாம் செஞ்சீங்க. ஸ்டாலின் நல்லா உழைச்சாரு, எல்லாம் பண்ணார். ஆனா கட்சிக்காரங்க கட்சி பேரை கீழே கெடுத்து வச்சிருக்காங்க. இந்த மண்டலாதிபதிகள் மந்திரிகள் மாவட்ட மந்திரிகள் பேரை கெடுத்து வச்சிருக்காங்க. கட்சிக்காரங்களுக்கே ஒரு விதமான வேலைகளும் நடக்கல. பல பிரச்சனைகள் இருக்காங்க திமுகல. அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுங்க. இந்த காலகட்டத்தை வந்து கட்சியை சீர்திருத்தத்துக்கான ஒரு காலமா வச்சுக்கோங்க. எடுத்து எடுத்து செய்யுங்க. அதை விட்டுட்டு கட்சியை பலப்படுத்துற வேலையை இந்த காலகட்டத்துல பாருங்க. இந்த ஆட்சிக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. அதுல கட்சியை பலப்படுத்துங்க. பல விஷயங்கள் பண்ணலாம். இதுல சோர்ந்து உட்காந்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாத போயிடுவீங்க, அவ்வளவுதான். தமிழ்நாடு அரசியல் களத்துல நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு கூட்டணி அமைச்சரவை உருவாயிருக்கு. கூட்டணி கட்சிகளை சார்ந்த அமைச்சர்கள் விஜய் அவர்களோடு இணங்கி ஒத்து ஒரு ஸ்மூத்தா போகுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது முடிஞ்சிருமா? அது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம் சார். சில காலம் போக வேண்டியிருக்கும். அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி விஜய்க்கு அந்த அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்த குழு இருக்குல்ல, அதோடைய ஆதரவு வந்து தெளிவா கிடைக்குதுன்னு தெரிஞ்சா இவங்களை கைது விட்டுருவாரு அவரு. ஏன்னா இவங்களை வச்சிருக்கிறது வந்து என்னைக்குமே வந்து அவர் கொஞ்சம் பிரச்சனையான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இவங்க வந்து ஒரு கொள்கை ரீதியா உறுதியா இருக்கிறவங்க சில விஷயங்கள்ல. திருமாவளவன்னா ஒரு கொள்கை ரீதியா சில விஷயங்கள்ல உறுதியா இருக்கிறவங்க. அவங்க பதவிக்காக சில போது காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துல எம்எல்ஏ பதவியை தூக்கி எறிஞ்சவர் தான் திருமாவளவன். திமுக ஆதரவோட வந்துட்டு பதவியை தூக்கி எறிஞ்சார் ஒரு கட்டத்துல, ஒரு காலகட்டத்துல. அதனால வந்து அவர் வந்து அந்த ரீதியில செயல்படுற ஒருத்தர். அதனால அவர் எந்த அளவுக்கு வந்து இந்த கவர்மெண்டோட ஒரு ஒருங்கிணைந்து வேலை செய்வார்னா, அந்த கொள்கைகள்லாம் ஒழுங்கா நேரடியா பாஜகவுக்கு எதிராக ஆதரவான விஷயங்கள் இல்லாம, திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்கள் தெளிவான நடவடிக்கைகள், இந்த வந்தே மாதரம் போன்ற விஷயங்கள் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒழுங்கா போனாங்கன்னா இது கண்டினியூ ஆகும். இல்ல அவங்க வந்து ஒரு கட்டத்துல அவங்க வந்துருவாங்க. அதனாலதான் விஜய் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த எஸ்வி வேலுமணி அண்ட் சிவி சண்முகம் குரூப்புக்கு எப்படியாவது ஒரு கிளியரன்ஸ் வாங்குறதுக்கான முயற்சிகள் இறங்குவார். அவங்கள வந்து சட்ட ரீதியா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அதை பார்த்துக்கிறது எவ்வளவு குயிக்கா பண்ண முடியுமோ அது பண்றதுக்கான வேலைகள் இறங்குவார். ஆனா அதே சமயம் அந்த குழு வந்து டிலே ஆக ஆக அந்த குழு கரைஞ்சுட்டே இருக்கும். அது அங்கேருந்து பல பேர் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டே இருப்பாங்க எடப்பாடி கிட்ட. அதனால அந்த குழு எவ்வளவு சீக்கிரம் தன்னை வந்து எந்த விதமான வில்லங்கமும் இல்லாத பாத்துக்கணும். அந்த குழு பாத்துக்கிட்டாதான் விஜய் அவங்க எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ இடையில வந்து இப்போ டிலே ஆகிறதுனால அப்ப இடையில அரசியல் வேலைகள் பல அந்த குழு செய்ய வேண்டியிருக்கும். ஒரு போட்டி பொதுக்குழு கூட்டி எடப்பாடி பதவி நீக்கிறது, நாங்க தான் உண்மையான அதிமுக சொல்றது போன்ற பல விஷயங்கள் அந்த குழு ஈடுபட்டாதான், அந்த ஆக்டிவிட்டியில இருந்தாதான் அது கரையாது. அது ஆக்சுவலா அதுக்குள்ள இந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் தீரணும் ஆக்சுவலா. அதனால இதுக்கெல்லாம் ஒரு காலம் வேணும். இதுக்கெல்லாம் ஒரு 6 மாச காலம் வேணும் வச்சுக்கோங்களேன். அதனால இதுவே வந்து ஒரு டெம்பரரி பினாமினல் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இந்த ஐயுஎம்எல்ஓ அல்ல திருமாவளவனோ இவங்க உள்ள இருக்கிறது கூட தற்காலிகமா ஒரு நிலைத்தன்மையோட இருக்கே தவிர, நிரந்தரமான நிலைத்தன்மைன்றது வந்து அந்த அதிமுக குழு எல்லாமே எந்த விதமான பிரச்சனையும் இன்றி வந்து இவங்க கூட இணையிறது தான். அதுதான் தீர்வா இருக்க முடியும். அது எவ்வளவு குயிக்கா நடக்குதோ அவ்வளவு குயிக்கா நடந்தா விஜய்க்கு நல்லது ஆக்சுவலா. அது எவ்வளவுக்குள்ள டிலே ஆகுதோ அவ்வளவுக்குள்ள அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற அந்த அந்த ஒற்றுமை அல்லது ஒத்திசைவு அது கொஞ்சம் சேலஞ்சுக்கு உள்ளாகும் ஆக்சுவலா. சொன்ன விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.